அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். எந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர்களை பற்றியும் பேசுகின்றார்களோ அந்த இடத்தில் வானவர்களும் வந்து அமர்ந்து அந்த உரையை கேட்கக்கூடியவர்களாகவும், மேலும் அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள். அல்லாஹ்வே, இதோ உன்னுடைய அடியார்கள் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதர்களை பற்றியும் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆதலால் அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, அவர்களுடைய காரியங்களை லேசாக்கி வைப்பாயாக என்று அந்த வானவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை உங்கள் உள்ளத்தில் நிறுத்தியனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நபியும் நபி தோழர்களும் என்ற ஒரு வரலாற்று தொடரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய 3வது பாகத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஏன் இதை ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி உள்ள அந்த 2 பாட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும். நம்ம ஏன்னா நான் பேசுறது அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது உங்களால. அந்த அளவுக்கு தான் என்னுடைய பேச்சு இருக்கும். அதனால அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் செகண்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3வது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவான விளக்கம் அதுல நமக்கு கிடைக்கும். தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்காவுடைய ஆரம்ப நிலை அப்படிங்கிறதா நம்மளுடைய தலைப்பை நம்ம வச்சிருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வேலையை கொடுக்குறான் இல்லையா? அந்த வேலை எப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அதோடைய செய்முறை விளக்கம் தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம பொதுவா ஒரு வீடு கட்ட போறோம், ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸிங் இருக்கு. அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் குழி தோண்டணும், அஸ்திவாரம் போடணும், அப்புறம் செவுரு கட்டணும், அப்புறம் ஜன்னல் கதவு. அந்த ப்ராசஸிங்ல போனா மட்டும்தான் அந்த வீடு கட்ட முடியும். எடுத்ததுமே ஒருத்தர் என்ன பண்றான், ஜன்னலை வச்சுட்டான், அதுக்கப்புறம் குழி தோன்றான், அதுக்கப்புறம் கதவை வைக்கிறான் அப்படின்னா அந்த வீடு வீடா இருக்காது. ஒண்ணு, அந்த வீடு கட்டுறதுக்கு நல்ல ஐடியாவும் இன்ஜினியர் வேணும், பொருளாதாரமும் வேணும். அப்படி 2ம் இருந்தாலும் கரெக்டா செய்யக்கூடிய செய்முறை நமக்கு தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடு கொலாப்ஸ் ஆயிடும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் தெளிவான முறையில நம்ம செய்யணும். தெளிவான முறையில நம்ம அந்த வேலையை செய்யல அப்படின்னா சண்டைகள் தான், தேவையில்லாத பிரச்சனைகள் தான் ஏற்படும். நம்ம அதிகமான பிரச்சனைகள் நம்ம இப்ப எங்க பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல தான் பாக்குறோம். அதிகமான சண்டைகளை பேஸ்புக்ல தான் நமக்கு பாக்குறோம். நல்ல ஒரு மார்க் அறிஞர்கள் யாருமே, பெரிய ஆளுங்க யாருமே பேஸ்புக்ல சண்டையே போட மாட்டாங்க. அது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய துறையில் இமாம்களாக இருந்தாலும் சரி, பெரிய அமைப்பில் உயர் பதவியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கட்சியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த பேஸ்புக்ல சண்டை போடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுல சண்டை போடுறது 10 பைசா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்? அவங்களுக்கு தெரிஞ்சனாலதான் அவங்க பார்க்க செய்வாங்களே தவிர இதுக்குள்ள என்ட்ரையும் கூட ஆக மாட்டாங்க. இது வீணான நேரம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு நல்லா தெரியும். பேஸ்புக்கோட ஓனரே ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் தான் பேஸ்புக் பாக்குறாருமா. அது எதுக்கு அப்படின்னா அவருடைய வருமானத்தை மேலும் பெருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற அந்த ஆடுக்காக தான் அவர் பாக்குறாருமா. ஆனா அந்த பேஸ்புக் உருவாக்குறதுக்கு நம்ம தான் அவருக்கு நிறைய நேரம் பார்த்து கொடுக்குறோம். நம்மளுடைய நேரத்தை, தேவையில்லாத நேரங்களை அவருக்கு நம்ம செலவிட்டு இருக்கும். அப்ப அந்த பேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு வீணான ஒரு இதாதான் அங்க போயிட்டு இருக்கு. நல்ல விஷயங்களும் இருக்குது, ஆனா தீய விஷயங்கள் அதுல அதிகமாக இருக்கு. சண்டை போடக்கூடிய விஷயங்கள் அதிகமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த வழியை நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வழியில நம்ம ஒரு ஐடியாவை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நிச்சயமா அதை ஜெயிக்கவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல நபிமார்கள் வந்தாங்க இல்ல, இந்த பூமிக்கு பல நபிமார்கள் வந்தாங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வேலைத்தான் கொடுத்தான். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அடிமையை ஒருத்தருக்கு விடுதலை பண்றதுக்கு ஒரு நபி,
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள வந்து அனுப்பினான். அளவில் மோசடி செய்வதற்காக ஒரு நபி, அதுக்கப்புறம் ஓரினை சேர்க்கையை தடுப்பதற்காக ஒரு நபி. இப்படி பல நபிமார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணா அனுப்பிட்டே இருந்தான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு நபி அனுப்பிட்டே இருந்தான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன பண்ணா அப்படின்னா எல்லா வேலையும், ஓரினை சேர்க்கையை தடுக்கணும், அடிமைத்தனத்தை விடுவிக்கணும், அதே மாதிரி தீய எண்ணங்களை தடுக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள், விக்கிரக ஆராதனை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க சிலைகளுக்கு, அதையெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரே நபியை தேர்ந்தெடுக்கிறான். இந்த நபிமார்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை தான் கொடுத்தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இதுல எல்லா வேலையும் கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததின் நோக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நோக்கம் அனைத்து மார்க்கங்களை விட மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. நம்ம இதை ஃபர்ஸ்டே பார்த்திருக்கோம், இந்த ஹதீஸ, இந்த குர்ஆன் வசனத்தை ஃபர்ஸ்டே பார்த்திருக்கோம். அனைத்து மார்க்கங்களையும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நபியவே நான் படைச்சேன். சொல்லி காட்டுறதுக்கு இல்ல, செஞ்சு காட்டுறதுக்கு நான் படைச்சேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காட்டினான் இந்த குர்ஆன் வசனத்துல. மனிதனால் இயக்கப்பட்ட சட்டங்கள் இது வந்து நம்ம எடுத்துக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இங்க என்ன பண்ணாங்கன்னு இருக்குல்ல, மனிதனால் இயக்கப்பட்ட சட்டங்கள் இல்ல, குற்றவியல் சட்டங்கள், அதுபோக விபச்சாரத்திற்கு ஊக்குவிக்கிற சட்டங்கள், ஓரினை சேர்க்கை சட்டங்கள், இப்படி மனிதனால் இயக்கப்பட்ட ஒரு நல்ல சட்டங்களாவே எடுத்துக்கலாம். நல்ல சட்டங்கள், தீய சட்டங்கள், இப்படி தனியா பிரிச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். மனிதனால் எந்தெந்த சட்டங்கள் இயக்கப்பட்ட நாடு ஒரு பக்கம் வைங்க, அல்லாஹ்வுடைய சட்டங்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சட்டங்களை எடுத்து பின்பற்றக்கூடிய அந்த நாட்டை ஒரு இடத்துல வைங்க. எந்த மக்கள் நிம்மதியாகவும் பயம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அப்படிங்கறத நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா 30 வருஷம் தான். குலஃபாய் ராஷிதீன்களுடைய ஆட்சியோட சேர்த்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியோட சேர்த்து, உமர் அல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் ஆய்வாளர்கள் எல்லாமே ஆய்வு கத்துக்கிறது இந்த 3 ஆட்சி தான். எந்த ஆட்சி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி ஒண்ணு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி ஒண்ணு, உமர் ரலியல்லாஹு ஆட்சி ஒண்ணு. இந்த ஆட்சியை தான் எல்லாருமே அத்வானி முதல் கொண்டு ஒப்புக்கொண்ட ஆட்சி இது. இந்த ஆட்சி வரணும் அப்படின்னு ஒப்புக்கொண்ட ஆட்சி இந்த ஆட்சி தான். இந்த ஆட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காமிச்சு அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மன நிம்மதியோடும் பயம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். நம்ம இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு பயம் இல்லாம எந்திரிக்க முடியாது. இப்ப இருக்கிற காசு நாளைக்கு காலையில செல்லுமா செல்லாதான்னு கூட தெரியாது. என்ன பதட்டமான சூழ்நிலையே நம்மளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை வேற எந்த யோசனையும் செய்யவே கூடாது. இவங்க வந்து அறிவு சார்ந்த ஒரு சமுதாயமா வந்துடவே கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பல சூழ்ச்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நமக்காக வேண்டி பல சூழ்ச்சிகளை செஞ்சுட்டு கொண்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே என்ன ஆயிரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பயமே இருந்ததில்லை. எந்த ஒரு பயமும் இருந்ததில்லை. விலைவாசியுடைய பயம் இல்ல, வீட்டுடைய பயம் இல்ல, மக்களை படிக்க வைக்கணுங்கிற பயம் இல்ல. அப்பவும் கல்வி இருந்தது. அப்பவும் பெரிய பெரிய மாட மாளிகைகள் வாழ்ந்தவங்க இருக்கத்தான் செஞ்சாங்க. ஆனா சஹாபாக்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஆளுமை கிடைச்சனால அவங்களுக்கு இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு செஞ்சு காமிச்சாங்க. அப்போ அறிவு ஆய்வு பண்ணும்போது என்ன சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா, இந்த 30 வருஷம் ஆட்சி செஞ்ச மாதிரி இதுக்கு அப்புறம் வந்துட்டே இல்ல, இதுக்கு முன்னாடியும் வந்ததே இல்ல அப்படின்னு சொல்லி ஆய்வுல சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவும் செய்தார்கள், அதே மாதிரி அதை என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சும் காட்டினாங்க. ஏன் அப்படின்னா இந்த 100 தலைவர் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குல்ல, அந்த புக்ல பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடத்தை கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மார்க்கம் மற்றும் ஆட்சி அதிகாரம் ரெண்டுலயுமே, ஆன்மீகம் பிளஸ் அரசியல், இது ரெண்டுலயுமே வெற்றி பெற்ற ஒரே தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. இதற்கு முன் இதை உபதேசம் செய்தவர்கள் பலர் இருக்கிறாங்க, ஆனால் சொன்ன விஷயங்களை செய்து காட்டிய ஒரே ஒரு தலைவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முகம்மதை தவிர வேற யாரும் இல்லை. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் இடத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த கார்ல் மார்க்ஸ் தெரியுமில்ல, என்னன்னா கம்யூனிசத்துடைய தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரை. ஆனா அவருதான் இந்த கம்யூனிசத்துடைய புக்கை எழுதுவார். புக் இந்த கொள்கை இப்படி இருக்கணும், இந்த சட்டங்கள் இப்படி இருக்கணும், இந்த ஏழைகள் நசுக்கப்படுறாங்க, முதலாளித்துவம் தான் அதிகமா இருக்குது,
முதலாளித்துவத்தை ஒழிச்சு கட்டிட்டு எல்லாருமே முதலாளிகள் ஆகணும், தொழிலாளிகளே இருக்கக்கூடாது, தொழிலாளி இருந்தாலும் எல்லாம் ஒரே நிலைமையில இருக்கணும் அப்படின்னு பல சட்டங்களை கம்யூனிசத்துல கொண்டு வந்தது யாரு? கார்ல் மார்க்ஸ். ஆனா அவர் எழுததான் செஞ்சாரே தவிர அவரால் அந்த கம்யூனிசத்தை எந்த உலகத்திலையும் பறைசாட்ட முடியல. ஆனா அது இம்ப்ரெஸ் ஆகி அதை படிச்சு அந்த புத்தகத்தை படிச்சு இம்ப்ரெஸ் ஆனதா யாரு? லெனின். இந்த லெனின் தான் என்ன பண்றாருன்னா ரஷ்யால முதல் முறையா இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை நிலைநிறுத்தி காட்டாரு. அதே மாதிரிதான் நமக்கு சுதந்திர போராட்டத்தை எடுத்தாலும் போராட்டத்துடைய விதையை போட்டவங்க வேற யாராவது இருப்பாங்க, ஆனா போராட்டத்துடைய பரிசு வேற யாருக்காவது தான் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தீனை அதே இடத்துல வாழ்ந்து காட்டி செஞ்சும் காட்டினாங்க, சொல்லியும் காட்டினாங்க, செஞ்சும் காட்டினாங்க, வாழ்ந்தும் காட்டினாங்க. இதெல்லாம் நபிக்கு தான் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மக்கள் அப்பெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு எல்லாம் பேக் வாங்குறாங்க. ஜக்காத்து தர மாட்டேங்கிறாங்க, தொழுக மாட்டேன்னு சொல்றாங்க, எல்லாம் பேக் வாங்குறாங்க. இதெல்லாம் முறியடிச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியும் உமர் ரலியல்லாஹு ஆட்சியும் நபிக்கு மட்டும் கிடையாது, நபியுடைய தோழர்களுக்கும் இது முடியும்னு காமிச்சிட்டு போனாங்க. மற்ற வேற எந்த சமுதாயம் எந்த கொள்கையா இருக்கட்டும், இந்த கொள்கை எழுதினவங்க அதை செஞ்சவே மாட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சும் காமிச்ச, சொல்லியும் காமிச்சாங்க, செஞ்சும் காமிச்சிருக்காங்க, வாழ்ந்தும் காமிச்சிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த இது சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷரியத்தையும் கொடுத்தான் இல்ல. ஷரியத்தை நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கான். ஷரியத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, மின்ஹாஜையும் சேர்த்துதான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இதுதான் செய்முறை. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா இந்த செய்முறை, இந்த செய்முறை தான். இந்த மின்ஹாஜ் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த ஷரியத்தை எப்படி கொண்டு அப்ளை பண்றது அப்படின்னு தெரியாது. இந்த மின்ஹாஜை பத்தி அதிகமான பாடங்கள் எடுக்கப்படுறது இல்லை. இந்த மின்ஹாஜ் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் சட்டங்கள் வகுக்கிறாங்கல்ல குர்ஆனை கொண்டு, அவங்களுக்கு தான் இது புரியும். இந்த மின்ஹாஜை கொண்டு இந்த அரசியல் சட்டத்தை எங்க இப்ப வச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற அந்த மின்ஹாஜுடைய சட்ட திட்டங்கள் அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஆனா மார்க்க அறிஞர்கள் அதை நமக்கு என்ன செய்யறது இல்லைன்னா சொல்லி கொடுக்கறது. ஏன் அப்படின்னா தங்கி எதுவுமே உலகத்துல நான் அந்த அரசியல் அமைப்பை கொண்ட நாடு இல்லைன்னு அவங்களே கருதுறாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா எதுவுமே அவங்களால பண்ண முடியறதில்லை. இந்த சரியத்தை வச்சு எந்தெந்த சட்டங்களை வகுக்கலாம், அந்த மின்ஹாஜை வச்சு எந்தெந்த சட்டங்களை வகுக்கலாம் அப்படின்னா பொருளாதார கொள்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மின்ஹாஜை வச்சுதான் மாத்தினாங்க. ஷரியத்தோட சேர்த்தி வெறும் ஷரியத்தை மட்டும் வச்சு பிரயோஜனம் இல்லை, இதுக்கு இந்த மின்ஹாஜ் அப்படிங்கக்கூடிய இந்த செய்முறை திட்டத்தையும் சேர்த்து வடிவிச்சா மட்டும்தான் இந்த செயல்கள் நம்மளால செய்ய முடியும். பொருளாதார கொள்கையை மாற்றினாங்க, அரசியல் சாசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்தினாங்க, அதுபோக குற்றவியல் சட்டங்களை மாத்தினாங்க, குடும்ப விவகாரங்கள், மனைவிக்கு என்ன உரிமை, தகப்பனுக்கு என்ன உரிமை, கணவனுக்கு என்ன உரிமை, தாய்க்கு என்ன உரிமை, தங்கைக்கு என்ன உரிமை அப்படிங்கிற சட்டங்கள் எல்லாம் மாத்தினாங்க. ஒப்பந்தங்களின் முறை, இதுக்கு முன்னாடி எந்த நபிக்கு அந்த ஒப்பந்த முறை இல்லை. தொழுகைங்கிறது எல்லா நபிமார்கள்ட்டையும் நம்ம கத்துக்கலாம். இப்படிதான் தொழுதிருப்பாங்க, இந்த வழியில தொழுதிருப்பாங்க. ஆனா தொழுகை ஏற்றத்தாழ்வு இருக்கும், எண்ணிக்கையில குறைவா இருக்கும். ஆனா அவங்களுடைய தௌஹீது சரியான முறையில் இருக்கும். அப்படித்தான் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க தொழுதிருப்பாங்க. ஆனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். வேற எந்த நபிமார்களும் எந்த மக்கள் கூடயும் ஒப்பந்தம் போட்டதே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்ன பண்றாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. அப்ப இந்த முறை அவங்களுக்கு இருந்து மட்டும்தான் கிடைக்கும். வாரிசு உரிமை, இதையும் மின்ஹாஜை வச்சுதான் மாத்துறாங்க. வாரிசுக்கு எந்தெந்த வாரிசுக்கு எப்படி எப்படி கொடுக்கணும், ஆண் வாரிசுக்கு எவ்வளவு, பெண் வாரிசுக்கு எவ்வளவு, அதை முன்னாடி உட்காந்து முடிச்சு கொடுக்கறவங்களுக்கு எவ்வளவு. சப்போஸ் அந்த சபை நடந்துட்டு இருக்கு, நம்ம சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம், யதார்த்தமா ஒருத்தர் உள்ள வராருன்னா அவருக்கும் சொத்து கொடுக்கணும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம். நம்ம சொத்தை 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி 4 பேருக்கு 4 பங்கு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். யதார்த்தமா ஒருத்தர் கல்யாணத்துக்கு பிறகு வராரு அப்படின்னா அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கும் சொத்து இருக்கு, அவருக்கும் சொத்து ஒரு பங்கு இந்த 4 பேர் சேர்ந்து கொடுக்கணும். இதுவும் சட்டம் இருக்கு. இதெல்லாம் நம்ம மின்ஹாஜை வச்சுதான் பிரிச்சு பார்க்க முடியும். வெறும் ஷரியத்தை மட்டும் வச்சு இந்த சட்டங்கள் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்குவது எப்படி? இணை வைப்புங்கிறது உள்ளத்தால் இணை வைப்பு ஒண்ணு இருக்கு. எவன் ஒருவன் தன் உள்ளத்தை கடவுளாக ஆக்கிக் கொள்கிறானோ அவன் இணை வைப்பாளர்கள் ஒருவனாக ஆகி வைத்தான் சொல்லி குர்ஆன் வசனமே இருக்கு. உள்ளத்துல நான் உள்ளம் எனக்கு என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன். என்னுடைய அவங்களுக்கு என்னப்பா, நம்ம பர்தாவுடைய பிரச்சனை வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சுட்டு போட்டுமே விடுங்க,
அவங்க கழுத்தணும்னா கழுத்தட்டும், அவங்க போடணும்னு விருப்பப்பட்டா போடட்டும், அவங்க மனசுக்கு எதையும் சரின்னு வருதோ அதை செய்ய விடுங்க. ஏன் நீங்க கொண்டு போய் மார்க்கத்தை நீங்க திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்கல்ல. அந்த உள்ளத்தின் அடிப்படையில் நாம் மார்க்கத்தை பின்பற்றினால் அது இணை வைப்பு, அது கடவுளின் கொள்கை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மின்ஹாஜை வச்சு பிரித்து கொடுக்குறாங்க. ஒரு மனிதனுக்கு உண்டான உரிமை, ஒரு மனிதனுக்கு என்ன உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மின்ஹாஜ் சட்டங்களை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களா இது எல்லாத்தையுமே பிரிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த மக்காவுல ஃபர்ஸ்ட் வருஷம் பயான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மக்காவோட நிலை வந்து எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மின்ஹாஜ், இந்த ஷரியத் இதெல்லாம் எதுக்கு வந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஏன் படைச்சான், எதுக்கு அந்த ஊர்ல நபியா படைச்சான், எதுக்கு அந்த ஊர்ல ரசூலா படைச்சான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். இந்த மக்காவுடைய நிலை தெரியல அப்படின்னா நமக்கு எதுவுமே நமக்கு அந்த விளங்கவே விளங்காது. இந்த வரலாறு ஏன் கொண்டு வரோம் அப்படிங்கிறதே தெரியாது. மக்காவுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னா அதிகமான வழிப்பறி கொள்ளையர்கள் அங்க இருந்தாங்க. அங்க ஏன் அப்படின்னா அங்க விவசாயமே இல்லை, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒர்க் மட்டும்தான் அங்க பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதாவது இந்த பத்ரு போர்ல அபு சுஃபியானுடைய படையை பிடிக்க போறாங்க இல்லையா, அது என்ன படம் அப்படின்னா வியாபார கூட்டத்தை தான் பிடிக்க போறாங்க. அப்போ அந்த வியாபாரம் அவங்கன்னா வியாபாரம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அங்க என்ன விளைஞ்சது, அங்க பேச்சு மரத்தை தவிர வேற எதுவுமே விளையாது. ஆனாலும் அவங்க டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கனால மட்டும்தான் இந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணவும் முடியும். யாருனால? மக்கத்து குறைஷிகள்னால மட்டும்தான் இந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண முடியும். வேற யாருனாலும் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த ஆபிரகாம் மன்னனுடைய இந்த படையை வந்து கஅபத்துல்லா அழிக்க வரும்போது அந்த அபாபிங்கிற பறவை வந்து காப்பாற்றி கொடுக்குது இல்ல, இந்த ஹிஸ்டரி அங்க உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இந்த மக்கத்து குறைஷிங்க மேல கைய வச்சுட்டோம் அப்படின்னா இறைவன் நம்மளை அழிச்சிருவான் அப்படிங்கிற பயம் வந்து இருந்தது. அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இந்த மனிதர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனா வந்து இந்த மக்காவை வந்து அல்லாஹ் மக்கத்து குறைஷிகளுக்கு கொடுத்து வச்சிருந்தான். ஆனா மக்கத்து குறைஷிகள் சிலையை அதிகமாக வணங்கக்கூடியதாக பிற்காலத்தில் ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிற வரலாற்றுகளுக்கு இந்த ரகிகளையே வரும். அப்போ அந்த இடத்துல வந்து அல்லாஹ் 4 மாசங்களை வந்து புனித மாசங்களா மாத்துறாங்க. துல்ஹஜா, துல்கைதா, துல்ஹஜ், அதுக்கப்புறம் மொஹர்ரம், அதுக்கப்புறம் ரஜப். இந்த 4 மாதங்களையும் புனித மாதங்களா மாத்துறாங்க. ஏன் அப்படின்னா ஹஜ்ஜிக்கு வருவாங்கல்ல, ஹஜ்ஜிக்கு வர கூட்டத்துல இருந்து எல்லாருமே வழிப்பறி பண்ணிடுவாங்க. ஹஜ்ஜிக்கு வரவும் முடியாது, ஹஜ்ஜில இருந்து திரும்பி போக முடியும், ஒட்டகத்தை முதல் கொண்டு திரும்பி போயிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு புனிதமான மாதம் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இதையெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த 4 மாசத்துல மட்டும் இது வந்து ரஜப் மட்டும் தனியா இருக்கும். முன்னாடி வரக்கூடிய மாசம் சொல்ல போனா மொஹரம், இந்த முன்னாடி இதெல்லாம் 3 மாசமும் என்ன இது அப்படின்னா ஹஜ்ஜுடைய மாசங்களா வந்துடும். ஹஜ்ஜுக்கு வந்து வரக்கு ஒரு மாசம், ஹஜ்ஜு செய்யறதுக்கு ஒரு மாசம், திரும்பி பத்திரமா போறதுக்கு ஒரு மாசம். அந்த டைம்ல வியாபாரம் பண்றதும் தடை இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால என்ன பண்ணுவாங்க, வரும்போதே பொருளோட வந்து வியாபாரமும் பண்ணிட்டு ஹஜ்ஜையும் முடிச்சுட்டு பத்திரமா திரும்பி போறதுக்கு வரக்கு ஒரு புனிதமான மாசம், ஹஜ்ஜு செய்யறதுக்கு ஒரு புனிதமான ஹஜ்ஜுடைய மாசம், திரும்பி போறதுக்கு மொஹரமுடைய மாசம். இந்த ரஜபுடைய மாசம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது உம்ராவுடைய மாசம். உம்ராவுடைய கிரியை பொறுத்தவரை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு நாள்ல கூட செய்யலாம். உம்ரா அப்படிங்கிறது ஒரு நாள்ல கூட செய்யக்கூடிய காரியம் தான். அப்ப அந்த மாசத்துக்கு என்ன பண்ணாங்க, வந்துட்டு வரக்கு 15 நாளும் தவா பண்ற அந்த அந்த காரியங்களை முடிக்கிறதுக்கு வேண்டிய கொஞ்ச நாளும், அதுக்கப்புறம் திரும்பி போறதுக்கு ஒரு 10 நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த ரஜபுடைய மாதத்தையும் புனித மாதமா மாத்துறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மக்களை வந்து வெறும் வழிப்பறி கொள்ளைகள் மட்டும்தான் நடந்துகிட்டே இருக்கு. இதை யாருனாலையும் தடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மக்கத்து குறைசிகள் மட்டும் இந்த டிரான்ஸ்போர்ட்டை கடல் கரைக்கு வரைக்கும் கொண்டு போய் கொடுப்பாங்க. அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் சிரியாக்கு அங்க எல்லாம் மாறும், ஷாம் வரை கொண்டு போய் கொடுப்பாங்க. அங்கிருந்து கடல் வழியா வேற நாடுகளுக்கு போகும். அங்கிருந்து கொண்டு வர பொருளை இந்த பக்கம் கொண்டு வரணும் இல்ல, அதுக்கும் இவங்கதான். இவங்களை தவிர வேற யாருனாலையும் பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சுத்தி உள்ள வியாபார கூட்டங்கள் நிறைய இருக்கு, கிராமப்புற வியாபார கூட்டங்கள் நிறைய இருக்கு அரபு தேசம் ஃபுல்லா. இந்த அரபு தேசம் ஃபுல்லா என்ன பண்ணாங்க அப்படின்னா கௌபத்துல்லால எங்களுடைய ஒரு சிலையை வைங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் 365க்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த சுத்தி உள்ள அந்த கிராமப்புறங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
அவங்க ஒரு சிலையை கொண்டு வந்து மக்களை வைக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஒரு கடை அங்க இருக்கிற மாதிரி அங்க ஒரு கிஃப்ட் அங்க வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மரியாதையாச்சே. அப்ப அங்க வச்சுட்டாங்க அப்படின்னா யாருடைய சிலைகள் எல்லாம் அந்த காபத்துல்லாக்குள்ள இருக்கோ அவங்களையும் கை வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யாரு ப்ரொடக்ஷனு? மக்கத்து குறைசில் ப்ரொடக்ஷன் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருளா கொண்டு வந்து இந்த மக்கத்து குறைசிகள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்கவுங்க கிராமத்துல இருந்து. ஏன்னா கிராமத்துல இருந்து மக்கா வரக்கும் சில நாட்கள் எடுக்கும். அதுக்குரிய வழிப்பறி கொலை என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு போயிடுவாங்க. இதை இந்த சிலை உங்களுடைய காவல ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியும், அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். ஓ இவங்களா இந்த கூட்டத்தார சிலை தான் நம்ம காபத்து வேலை ஒண்ணு இருக்குது அப்படின்னா மக்கத்து குறைசில் தானே இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க, பாதுகாத்திருக்காங்க. அப்ப இவங்க மேல நம்ம கை வைக்க கூடாது அப்படிங்கறக்காக என்ன பண்றாங்கன்னா 365க்கும் மேற்பட்ட சிலை அந்த காபத்துல்லாக்குள்ள வைக்கப்படுது. இதுதான் சிலை காபத்துல்லாக்குள்ள வரக்குண்டான வரலாறு. இப்ப ரசூல்லா என்ட்ரி ஆகுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இங்க என்ட்ரி ஆகுறாங்க. என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் என்ட்ரி ஆனதும் ஒரே கடவுள், அந்த ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். இப்ப ஏன் இந்த குறைசிகள் எதிர்ப்பாங்க அப்படின்னா அந்த குறைசிகள் சொல்லுவாங்க இந்த முகமதுக்கு என்னாச்சு, ஒரே ஒரு கடவுள்னு சொல்றாங்க, அந்த கடவுளுக்கு உருவமும் கிடையாது, அந்த கடவுளுக்கு வழிபாடும் செய்ய முடியாது, அந்த கடவுளுக்கு சிலையும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த கடவுள்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் உடைச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரே ஒரு கடவுள் கொள்கை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அங்க எந்த சிலைகளும் இருக்காது, அங்க எந்த சிலைகளும் இருக்காது. இந்த தீன உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லா சிலைகளும் அந்த காபத்துல்லா கோயில எல்லா சிலைகளும் தூக்கி வெளியே வீசணும். வெளியே வீசிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? மோசமான சூழ்நிலை. அதாவது அவங்களுடைய சோத்துல கை வைக்கிற மாதிரி ஆச்சு. அவங்களுடைய சாப்பாட்டுல நம்ம கை வச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனையாகும். இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய இமாம்களுடைய நிலையும் இதுதான். இகாமத்தின் கொள்கையை நம்ம உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம இத்தனை வருஷமா ஆலிமு அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கிற இந்த நல்ல பேர்லாம் என்ன ஆயிரும்? உடஞ்சு தூளா போயிரும் இந்த கொள்கையை கொண்டு வந்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொள்கையை தான் கொண்டு வந்தாங்க. இந்த கொள்கையை தான் கொண்டு வந்து இந்த சிலைகளை எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்றாங்க. இந்த தீனுக்காக வேண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் சஹாபாக்கள் அவங்களுக்கு கையில கிடைக்கிறாங்க. இந்த தீனுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு புது கொள்கையை சொல்றாங்களே, அடிமையும் எஜமானனும் ஒண்ணு அப்படிங்கிறாங்களே, இது அவங்களுக்கு டைஜஷன் பண்ண முடியாத விஷயம். அடிமையும் எஜமானனும் ஒண்ணு அப்படிங்கிறது காலகாலமா அடிமையாவே வச்சிருந்த ஒரு கூட்டத்துல கொண்டு போய் அடிமையும் எஜமானனும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய ஒரு கூட்டமைப்புல கொண்டு போய் 4 பேர் இருக்கிற அமைப்பை கொண்டு போய் எங்க தலையை நிறுத்திட்டு அவனோட தலைமையில யாராவது கட்டுப்படுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள் எப்படி இருக்குன்னா டைஜஷனே ஆகாது. யாருன்னா இவன் சின்ன பையன் இவன் சொல்லி நம்ம கேட்கறதா அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான பிரச்சனையாவே அங்க மாறிட்டு இருந்தது. ஆனா அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் துணை நின்றவர்கள் இவங்க இதுல ஒரு 10 சஹாபாக்களும் இருக்காங்க. இந்த 10 சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகு ஒரு பிரச்சனையாகுது. அடுத்து யார் கலீஃபாவா ஆகணும்னு இந்த 10 சஹாபாக்கள் முடிவெடுத்தா போதும், ஒட்டுமொத்த உம்மத்தும் முடிவெடுத்த மாதிரி 10 சஹாபாக்கள் இந்த சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட இந்த 10 சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, இவங்க போதும் இன்னொரு ஆட்சியாளரை டிக்ளேர் பண்றது. அப்படித்தான் டிக்ளேர் பண்றாங்க. எல்லா ஆட்சியாளரும் இவங்க அப்படித்தான் டிக்ளேர் பண்றாங்க. அதுல முதலாக ஆரம்ப காலத்தில் துணை நின்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த ஒரு வீட்டில் தன்னுடைய மனைவி தனக்கு சப்போர்ட்டா நின்றுட்டா அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கம் மேலும், அந்த வீட்டுல தீன் மேலும். அப்படி இல்லைன்னு தீன் மேலோங்கவே தெரியாது. அந்த மனைவிக்கு தெரியணும் இந்த தீன் உண்மையானது, இந்த மார்க்கத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு மனைவிக்கு நம்ம தெரிய வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நமக்கு எங்கிருந்து வரணும்? குடும்பத்திற்கு இருந்துதான் வரணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு ஃபர்ஸ்ட் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் தான் இந்த விஷயத்தை சொல்றாங்க. கதீஜா எல்லாம் அதாவது என்னுடைய பாத்திமாவே வா அப்படிங்கிறாங்க, எனது மாமி மகளே வா அப்படின்னு சொல்லி
அந்த குடும்பத்தை கூப்பிட்டுதான் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் தாவா பண்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்தது அவங்களுக்கு கிடைச்சது யாருங்க, என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய, மாற்று கருத்தே சொல்லாத ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் உமர் ரலியல்லாஹுக்கும் பிரச்சனை வந்துடும். இஸ்லாத்துக்கு வந்த பின்ன கொஞ்ச நாள் கழிச்சு மதீனால வச்சு ஒரு சின்ன பிரச்சனை வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உமரே நீங்கள்லாம் என்னை பொய்யன்னு சொல்லும் போது இதை இந்த அபூபக்கர் தான் என்னை உண்மைப்படுத்தினார் அப்படிமா. எது சொன்னாலும் கேட்கக்கூடிய நண்பன், அப்படி ஒரு நண்பனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சாங்க. அடுத்தது சின்ன பையன், அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சேவைகளும் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா சேவை. அதுக்கப்புறம் இந்த உமர் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மூலியமா இஸ்லாத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, சுபாவம் ஊர்பட்ட பேர் இருக்காங்க. அதுல ஒண்ணு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்ச இன்னொரு கிஃப்ட் என்ன கேட்டீங்கன்னா ஒரு அடிமை, யாரு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கப்புறம் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய ட்விஸ்ட் அவர்கிட்ட தான் இருக்குது, இந்த அம்மார் ரலியல்லாஹு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தாவா செஞ்சு இஸ்லாத்துக்கு வரவங்க. இந்த சஹாபாக்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள், அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க எல்லாருமே இந்த 6 பேர் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாத்தை சொல்லி அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க. யார் மூலியமா, அந்த ஒரு நண்பர் மூலியமா. அவங்களுக்கு கிடைத்த கிஃப்ட் என்ன, இந்த 6 சஹாபாக்கள் இவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள். அதுதான் இங்க மெயின். ஆரம்ப காலகட்டத்துல யார் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கும் அதுக்கப்புறம் வரவங்களுக்கும் ஒரே மாதிரி சிறப்பு இருக்கவே இருக்காது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனைனா என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க, என்னுடைய தோழர்களை ஏத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோழர்களை தான் சொல்லுவாங்க. அப்ப அவங்க யாரு, அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தோழர்கள் இல்லையா, அவங்களும் தோழர்கள் தான். ஆனா இவங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி கட்டுப்படக்கூடிய கூட்டம், எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, பயங்கரமா கட்டுப்படும். கட்டுப்படுறதுல அவங்கள மிஞ்சிக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்த பின்ன ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க. என்ன செய்தினா, இதோ இந்த ஒரு முகம்மது ஒருத்தர் இருக்காரு, என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, கதீஜா ரலியல்லாஹு இருக்காங்க, அலி ரலியல்லாஹு இருக்காங்க. வெறும் இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. நான் அப்ப அந்த வழியா நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த முகம்மது சொல்றாரு, பாரசீகத்தை நாம் வெற்றி கொள்வோம் அப்படின்னு. எப்படி, இதுல நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, வா நம்ம போய் லுஹர் தொழுவோம், நம்ம போய் அசர் தொழுவோம் கூப்பிட்டாங்க. அது இருக்கு. அது இல்லாம இது இல்ல, நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இது இல்லாம இது மட்டும் தொழுகை மட்டும் எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அப்ப நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட்ல மேக்சிமம் சப்ஜெக்ட்ல தொழுகை வராது. ஏன் அப்படின்னா தொழுகை பற்றி எல்லா விஷயங்களும் அக்கீதால இருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே தொழுகை பத்தி எல்லாமே தெரியும். அதனால இந்த தொழுகை சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்றோம், கொண்டு வரது. ஏன் அப்படின்னா நம்ம அதிகமா ஆக்கியமையை பேசிட்டு இருக்கிறதுனால அக்கீதாவுடைய சட்டங்களை நம்ம கொண்டு வரது அவ்வளவுதான். அதே மாதிரி சரியத்துடைய சட்டம் தொழுகையில சரியத்திலேயே சேரும். அந்த சட்டங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதை கொண்டு வரதில்லை. அதனால தொழுகைக்கு எந்த முக்கியத்துவம் இல்லைன்னு வந்து நினைச்சிடவே கூடாது. தொழுகை இல்லாம இந்த இக்காமத்த தீனை கையில எடுத்தீங்கன்னாலும் நரகம் தான், இக்காமத்த தீனை எடுத்துட்டு தொழுகாம இருந்தாலும் நமக்கு நரகம் தான். அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு மாறிடும். அப்ப காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வெறும் இந்த 3 பேர் நான் போயிட்டு இருக்கும்போது பாரசீகத்தை வெற்றி கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் 3 பேர்த்த வச்சு என்ன சொல்லியிருக்கணும், வாங்க ஜமாத் போடலாம் தொழுகலாம் சொல்லியிருக்கணும் இல்லையா. ஆனா இந்த இடத்துல கூடி அந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்த பின்ன சொல்றாங்க, வெறும் 3 பேர் தான் இருந்தாங்க. இவங்களை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாரசீகத்தை நம்ம வெற்றி கொள்வோம் அப்படின்னாங்க. எனக்கு சிரிப்பா வந்தது, எனக்கு சரியான சிரிப்பு வந்தது. மக்கத்துல இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போய் சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சேன். ஆனா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹுடைய தூதர் உண்மையாளர் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாரசீகத்தை வெற்றி கொள்வதற்கு படை தளபதி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அதான் நம்பிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 3 பேர்த்த வச்சு எங்க சொன்னாங்க,
தொழுகலான்னு சொல்லல, அஜிக்கு போலான்னு சொல்லல, உம்ரா போலான்னு சொல்லல, ஜக்காத்து கொடுக்கலான்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. அவங்க எதை வெற்றி கொள்ளணும்னு நினைச்சாங்க? இந்த மாதிரி பாரசீகத்தை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தியை காலித் பின் வலீத் ரலியல்லாஹு சொல்றாங்க. முகமது அவர்கள் என்ன சொன்னாலும் அந்த மக்கத்து குறைசிகள் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் பல துயரங்களையும் அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அந்த மக்கத்து குறைசிகள் இடத்துல நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த மக்கத்து குறைசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கேலி கிண்டல் செஞ்சுட்டு இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீ அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், நீங்க என்ன கேலி செய்யலாம், ஆனால் இந்த மார்க்கம் நிச்சயமாக மேலோங்கும், இந்த மார்க்கம் நிச்சயமாக மேலோங்கும் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டே போறாங்க. அப்ப மக்கத்து குறைசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறப்போ முகம்மதுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. யாருக்கு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அபூ தாலிப் அவர்களுக்கு போய் சொல்றாங்க. அப்ப அந்த அபூ தாலிப் என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டு, முகமதே இந்த மாதிரி புத்திமதி சொல்றாங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிவா சொல்றாங்க, முகமதே என்னை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க, எனக்கு வயசாயிருச்சு, என்னுடைய கண்ணு முன்னால உங்களை அடிக்கிறது என்னால தாங்க முடியாது, கண்ணு முன்னால அடிக்கிறது என்னால தாங்க முடியாது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மக்கத்து குறைசியில கொஞ்சம் ஒத்து போங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு மக்கத்து குறைசிகள்கிட்ட போய் சொல்லுங்க. என்னது? மக்கத்து குறைசிகள்கிட்ட போய் சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஒரு வார்த்தை அவர்கள் சொன்னாங்க அப்படின்னா முழு அரேபியர்களும் உங்களுக்கு கப்பம் கட்டுவார்கள், உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருப்பாங்க. என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமா மட்டும் சொல்லுங்க, முழு அரேபியவும் உங்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் அப்படின்னாங்க. அதே லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நம்மளும் சொல்றோம். நம்ம யாருக்கு அப்ப நம்மளை யாருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க அப்படின்னா அந்த கலிமாவுக்கு வேற ஏதோ டெபினேஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த கலிமா ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்களே, இது எல்லா கிதாப்லயும் இருக்கு, சஹீஹான ஹதீஸ், எல்லாத்துலயுமே சஹீஹான ஹதீஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கத்து குறைசிகள்கிட்ட சொல்றாங்க, இந்த அபூ தாலிப் மூலியமா சொல்றாங்க, ஒரே ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லுங்க. அப்படி இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா மக்கத்து குறைசிகள் அந்த சுத்தி இருக்கிற அரபு தேசங்கள் எல்லோரும் உங்களுக்கு அடிபணிந்து நடப்பார்கள், உங்க ஆட்சிக்கு கீழே வந்துருவாங்க, அரபு இல்லாதவர்களும் உங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க, சுத்தி இருக்கிற ஷாம் தேசமும் உங்களுக்கு கீழே வரும், பாரசீகமும் உங்களுக்கு கீழே வரும், ரோம பேரரசும் உங்களுக்கு கீழே வரும். எப்படி இதையெல்லாம் எப்படி நமக்கு கீழே வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல இருந்து நமக்கு எடுத்துக்கிட்டது என்ன? அவருடைய கீழே வரத அவரை பள்ளிவாசலுக்குள்ள வச்சு நம்ம பூட்டி வச்சிருக்கிறோம். யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பள்ளிவாசலுக்குள்ள வச்சு இமாமுங்கிற ஒரு போர்வை போட்டு பூட்டி வச்சிருக்கோம். அவரை நம்ம திறந்து விட்டோம் வைங்களேன், அவர் ஆக்கியத்தை இங்க கொண்டு வரலாம், அவருடைய சட்டங்களை நம்ம இங்க கொண்டு வர முடியும். இதை நம்ம ரொம்ப ஆலோசனை பண்ணி பார்க்கணும் இந்த விஷயங்களை. ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தை கலிமா சொன்னா எப்படி நமக்கு கப்பம் கட்டுவாங்க, அரபுலகம் எப்படி நமக்கு கீழ்படிந்து நினைப்பாங்க. அப்ப அது ஏதோ ஒரு வேலை அங்க இருக்குதான, வெயிட்டான வேலை ஒண்ணு இருக்கு. அந்த வேலை என்னதான் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துல இருந்து ரொம்ப கவனமா நம்ம பார்க்க போறோம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரம் என்ன ஏதுன்னு ரொம்ப ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது தொழுகைக்காக மட்டும் இது சொல்லப்படல. நாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிறோம், மக்கால ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிறோம், நாங்க தொழுகிறோம், உங்களுடைய சிலைகளை சொல்லிட்டு வெளியே வைங்கன்னு சொன்னா கூட என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கு ஒரு கோல் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த சிலைகளை கொண்டு போய் வெளியே வச்சிருப்பாங்க, இவங்க பாட்டுக்கு இங்க தொழுதுட்டு இருப்பாங்க. இதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, அந்த மக்கால இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மதீனாக்கு வரக்கூடிய சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, இதோ இந்த முகம்மது உங்க கூட வருவாரு, இந்த முகம்மது உங்க கூட வருவாரு, ஆனா இவங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும், என்ன அப்படின்னா கலீமா சொல்லணும். நாங்க சொல்றோமே, அன்சாரி தோழர்கள் சொல்றோம், நாங்க தாராளமே சொல்றோமே,
அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உடனே நீங்க களிமா சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. களிமா நீங்க சொல்லாதீங்க, கொஞ்சம் பொறுங்க, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு. இந்த களிமா சொன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் நான் கொஞ்சம் சொல்றேன், அதை கேட்டுட்டு நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இஸ்லாத்துக்கு நம்ம போய் பரப்புறோம் அப்படின்னா இந்த விஷயங்களை சொன்னா இஸ்லாத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை தான் சொல்லணும், இந்த விஷயத்த சொல்லிதான் இஸ்லாத்துக்கு அழைக்கணும். வாங்க நல்லபடியா தொழுகலாம், ஜமாத்தோட தொழுகலாம், 40 நாள் போலாம், உங்களுக்கு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்ல, பாருங்க படிச்சவனு பாமரனு ஒரே இடத்துல நின்று தொழுகுவாங்க, ஏற்றத்தாழ்வு இங்க ஜாதி எல்லாம் பாக்குறதே இல்ல, இப்படி சொல்லி கூப்பிடக்கூடாது. இங்க வந்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தீன் கொடுக்கப்பட்டது, அந்த தீனின் படிதான் இங்க நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்றீங்களே, அதுக்கு என்னென்ன டெபினேஷன் கொடுக்குறாங்க தெரியுமா இந்த அன்சாரிகள்? இங்க வந்துட்டீங்க அப்படின்னா இந்த தூதரை நீங்க பின்பற்றி சாட்சி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனைவியை விட, எப்படி நம்ம பாசமா நேசிக்கிற மனைவியை விட, நம்ம குழந்தைகளை பெற்றிருக்கும் இல்லையா, அந்த நல்ல அந்த குழந்தைகளை விட, நம் உயிருக்கும் மேலாக தாயை நம்ம நேசிப்போம், அந்த தாயை விட, அந்த தந்தையை விட, உங்களுடைய சொத்துக்களை விட, உங்களுடைய நேரத்தை விட, இது எல்லாத்தையும் விட நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய உயிருக்கும் மேலாக இந்த தூதரை நீங்க பாதுகாப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கீங்க அப்படிங்கிறாங்க. எப்படி இந்த களிமா சொல்லணும்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம களிமா சொல்லி தொழுதுக்கு மட்டும்தான் இருக்கும், தொழுகையை மட்டும்தான் நமக்கு ஏவறாங்க அப்படின்னா ஏன் இந்த களிமால உள்ள விஷயங்களை இவ்வளவு நாள் மறைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்கு மேல கேள்வியா வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம கேட்டிருப்போம், கேள்விகள் பல கேள்விகள் நமக்கு இருக்குது, ஆனா சில கேள்வி மட்டும்தான் நம்ம முன்வைக்கிறோம் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனா இத்தனை விஷயங்களை நம்ம செஞ்சா மட்டும்தான் என்னவாக முடியும், இந்த களிமாவுடைய வெயிட் என்ன அப்படிங்கிறது புரியும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் சந்தித்த துன்பங்கள் என்ன அப்படிங்கிறத அப்படியே ஒவ்வொரு பாட்டா பார்த்துட்டு போவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கேட்கக்கூடிய பொறுமையையும், அதை கேட்டு செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும், நல்லபடியா இந்த தீனை கத்துக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.